அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு என்றார் மகாகவி பாரதியார் அவர்கள். இந்தியாவில் எல்லா வளங்களும் உள்ளது. சுருக்கமாக சொல்ல போனால் ஐவகை நிலங்களும் வளங்களும் உள்ள நாடு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலங்களும் வளங்களும் நிறைந்த நாடு. கனிம வளங்கள் நிறைந்த நாடு. அதைதான் மருதகாசி ஐயா அவர்கள் ஒரு பாட்டில் சொல்லுவார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரம் உன் மதிப்போ அயல் நாட்டில் அப்படின்னு சினிமா பாடலில் அவர் எழுதினார். இந்த பாடலானது விவசாயி என்கின்ற திரைப்படத்தில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லை, 8வது பாடப்புறத்தில் இந்த பாட்டானது இடம்பெற்றிருக்கு. நம் தாய் நாட்டை தாயை போல நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்டு நம்ம படிச்சுக்கிறோம். அடுத்ததாக நமது இந்திய நாடானது பல்வேறு சிறப்புகளை கொண்டது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடியாக நமது இந்திய மக்கள் திகழ்கிறாங்க. அதாவது பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், இப்படி மரபு சார்ந்த எது எடுத்தாலும் மூத்த குடி நம்ம இந்திய மக்கள். பரப்பளவு அடிப்படையில் உலகில் 7வது பெரிய நாடு. மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் 2வது பெரிய நாடு. ஒற்றுமையின் அடிப்படையில் உலகின் முதல் நாடு. ஏன்னா இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்களில் 7 யூனியன் பிரதேசம் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மொழி, தாய்மொழி ஒவ்வொன்றுக்கும் மாறுது. தமிழ்நாடுனா தமிழ், ஆந்திரானா தெலுங்கு, கேரளானா மலையாளம், மராத்தினா மகாராஷ்டிரா, இப்படி அந்தந்த மாநிலத்தில் ஒவ்வொரு மொழியும் தாய்மொழி மாறுது. இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காணப்படும் நாடாக உலகத்திலே 193 நாடுகளில் உலகத்திலே வேற எந்த நாட்டுக்கும் இந்த சிறப்பு இல்லை. அதில் மிக முக்கியமாக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது அப்படின்னு கேட்டோம்னா இந்தியா தான். அது மட்டும் இல்லை, உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம் கொண்ட நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு விடை இந்தியா தான். நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவானது, அதனுடைய வரலாறு என்ன என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி முழுமை பெற்றது. அந்த தினத்தை தான் நம்ம தேசிய சட்ட தினமாக 2015 வரைக்கும் நம்ம கடைபிடிச்சோம், கொண்டாடணும். 2015க்கு பிறகு அந்த குழு, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு ஒரு குழு ஏற்படுத்துகிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த குழுவின் தலைவராக இருந்தார். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட 7 பேர் வரைவு குழு உறுப்பினராக இருந்தாங்க. அப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கர். அவருடைய உழைப்பை, அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அரசியலமைப்பு தினமாக நவம்பர் 26ஆம் தேதியை நம்ம கொண்டாடி வரோம். இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு தோன்றிய வரலாறை பற்றி நம்ம ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். முதல்ல 1949ஆம் ஆண்டு, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு, சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது. அப்போ 1858லேருந்து 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்தியாவானது ஆங்கிலேயர்களின் கீழே அடிமைப்பட்டு கிடந்தது. நம்ம நாடு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கிருச்சு. அப்போ நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு சட்டம் தேவை, அரசியலமைப்பு சட்டம் தேவைன்னு இந்த போராட்டமானது 1934லேயே ஆரம்பிச்சிடுறாங்க. 1934 அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த, அந்த மன்றத்தை ஏற்படுத்த போராட்டம் நடந்துச்சு. அதன் பிறகு 1934-36 அந்த போராட்டத்தின் காரணமாக 1935 இந்திய அரசு சட்டம் என்ற சட்டத்தை ஆங்கிலேயர்கள் இயற்றினாங்க. அந்த இந்திய அரசு சட்டத்தை வைத்து தான் 1947 வரைக்கும் அந்த நிர்வாகத்தை அவங்க ஆங்கிலேயர்கள் செய்தாங்க. இப்போ நம்ம அரசியல் நிர்ணய மன்றம் 1946 உருவாக்குறாங்க. இதற்கு காரணமாக இருந்த குழு எதுன்னு பார்த்தோம்னா கிரிப்ஸ் குழு.
1942 கிரிப்ஸ் தூதுக்குழு மூலமாக இந்த அரசிய நிர்ணய மன்றம் உருவாக்குறாங்க. அதற்கு தற்காலிக தலைவராக சச்சிதானந்தம் சின்ஹா அவர்கள் 1946 டிசம்பர் 9 நியமிக்கிறாங்க. நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை நியமிக்கிறாங்க. 1946 டிசம்பர் 11 இந்த அரசியல் நிர்ணய மன்றத்தின் தலைவராக தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவும் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களையும் நியமிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை நியமிக்கிறாங்க, வரைவு குழு. அந்த வரைவு குழுவில் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்களும், கோபாலசாமி அவர்களும், அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்களும், KM முன்சி அவர்களும், சையது முகமது சதுல்லா அவர்களும், என் மாதவராவ் அவர்களும், TT கிருஷ்ணமாச்சாரி அவர்களும் அந்த வரைவு குழுவில் அம்பேத்கர் தலைமையில் இயங்குறாங்க. இப்போ அவங்க உருவாக்கின அந்த அரசியலமைப்பு சட்டம், அதாவது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள், கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொன்றா பார்த்து செதுக்குறாங்க. ஒரு சிற்பி சிலையை செதுக்குற மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து செதுக்குறாங்க. கிட்டத்தட்ட உலகில் உள்ள அனைத்து நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு அரசியலமைப்பு சட்டத்தையும் அலசி ஆராயிறாங்க. அப்படி வரும்போது ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒன்று தொடுக்குறாங்க. பூ மாலையை தொடுக்கிற மாதிரி ஒரு பூவாக எடுத்து மாலையை உருவாக்குற மாதிரி ஒரு நாட்டிலேருந்து ஒன்று எடுக்கிறாங்க. அப்படி வரும்போது தான் அடிப்படை உரிமை அந்த அமைப்பை அமெரிக்கா நாட்டிலிருந்தும், கூட்டாட்சி முறையை கனடா நாட்டிலிருந்தும், அடிப்படை கடமையை சோவியத் ரஷ்யா நாட்டிலிருந்தும், அப்புறம் அரசியல் சட்ட திருத்த முறையை தென்னாப்பிரிக்கா நாட்டிலிருந்தும், அப்புறம் இங்கிலாந்து நாட்டிலிருந்து நாடாளுமன்ற முறையும், பிரான்ஸ் நாட்டிலிருந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை, ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து முகவுரை வாசகம், பொதுப்பட்டியல் போன்ற இப்படி ஒவ்வொரு நாட்டில் இருந்த சிறப்பம்சங்களை எடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த முழுமை பெற்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 முழுமை பெறுது. அந்த நிர்ணய சபை அவங்களுடைய வேலையை முடித்த தினம்தான் நவம்பர் 26, 1949. அந்த தினத்தை தான் நம்ம தேசிய சட்ட தினமாக சம்விதான் திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். 2015 முதல் இந்திய அரசியலமைப்பு தினமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நாட்டின் அதாவது ஒரு நிலையான ஆட்சிக்கு அரசியலமைப்பு சட்டம் மிக மிக அவசியம். அதனால் நீதித்துறை, சட்டத்துறை, ஆட்சி முறை இதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகி 75 ஆண்டுகள் ஆகிருச்சு. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுக்க அதற்கு பங்கு எடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெற்று அது நடைமுறைக்கு வருது. 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. அந்த தினத்தை தான் நம்ம இந்திய குடியரசு தினமாக நம்ம கொண்டாடி வரோம். இந்திய குடியரசு தினம், ரிபப்ளிக் டே எவரி இயரில் ஜனவரி 26 1950 நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தினத்தை கொண்டாடுறோம். இந்த ஜனவரி 26 ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 1930ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில், தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஜனவரி 26 ஒரு தீர்மானம் போடுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் வாங்கணும், சுதந்திரம் வாங்கியே ஆகணும். 1930 ஜனவரி 26 தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தின் தாக்குதல் காரணமாக, அதாவது அந்த தீர்மானத்தின் நினைவு காரணமாக 1950 ஜனவரி 26 அந்த அந்த அவங்க கனவை நனவாக்குறாங்க. இப்படி தான் வந்தது ஒவ்வொரு இதுலேயும். இந்த இதில் அரசிய சட்ட அமைப்பில் 284 பேர் கையொப்பமிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் மொத்தம் 106 முறை அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. 106 முறை. கடைசியாக 2023 செப்டம்பர் 28 கடைசி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கூடுதல் தகவல்.
நான் ஏற்கனவே சொன்னேன், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய நாடு, உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு கொண்ட நாடு இந்திய நாடு. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 25 பிரிவுகள், 12 அட்டவணைகள், 106 சட்ட திருத்தம், 448 உட்பிரிவுகள், இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 1,17,369 வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் ஒரு நம்ம நினைக்கிறோம், எப்படி ஒரு வயலுக்கு வேலி முக்கியமோ ஒரு நாட்டுக்கு சட்டம் முக்கியம். அதனால் நம்ம சட்டத்திட்டங்களை மதிப்பது தான் ஒரு தேசத்தில் ஒரு நாட்டின் ஒரு குடிமகனின் முதல் கடமை. என்னன்னா அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம நாட்டில் ஒரு சட்டம் வருது, இப்போ ஹெல்மெட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சீட் பெல்ட் போடணுங்கிற ஒரு சட்டம் வருது. இந்த சட்டம் இயற்றுவது பாராளுமன்றம். நம்ம பாராளுமன்றத்தில் தான் இந்த சட்டத்தை மசோதா வாயிலாக ஜனாதிபதி ஒப்புதலோடு அதாவது எம்பிஸ் வாக்களித்து அதை பெரும்பான்மை எது வருதோ அதுதான் சட்டமாக வருது. ஹெல்மெட்டு கேஸாக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட் கேஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே. ஆனால் இதை மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் தான், எம்பிஸ் தான் அதை எடுத்து கொண்டு வராங்க சட்டமாக. ஆனால் மக்களோட மனப்பான்மை எப்படி இருக்குதுன்னா, இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே என்னமோ போலீஸு உருவாக்குன மாதிரியும். இப்போ ஹெல்மெட்டு நான் ஹெல்மெட் கேஸ் போடும்போது நான் நேரடியாக பார்த்துக்கிறேன். நீங்கள் போலீஸு 1000 ரூபா அபராதம் போடுறீங்க, 1000 ரூபா அபராதம் கேட்குறீங்க, அப்படி இப்படின்னு வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலியமாக தான் அது சட்டமாக வருது. இது எல்லாமே எய்தவன் யாரோ இருக்க அன்பு நோகிற மாதிரி இந்த சட்டத்திட்டங்கள் உருவாக காரணமாக இருந்ததே மக்கள் தான். மக்கள் பிரதிநிதிகள் வாயிலாக தான் அது சட்டமாகவே வருது. ஆனால் நம்ம சரியான புரிதல் இல்லாமல் ஏதோ சட்டத்திட்டங்கள் போலீஸ் தான் உருவாக்கிச்சு அப்படின்னு தவறான மனப்பான்மையை கொண்டு நம்ம இந்திய மக்கள் வாழ்கிறாங்க. இந்த தவறான மனப்பான்மையை, இந்த புரிதலை அவங்க இனிவரும் காலங்களில் அவங்க மாற்றிக்கணும். ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன் ஆஃப் ஒரு நாட்டோடைய குடிமகனின் முதல் கடமை என்னன்னா அந்த நாட்டின் சட்ட திட்டங்களை மதிக்கணும். அதுதான் அந்த நாட்டின் அந்த குடிமகனின் முதல் கடமை. அதனால் இனிவரும் காலங்களில் நீங்கள் சட்டத்திட்டங்களை மதிங்க. நம்ம இந்திய நாடு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பது தான் நமது இந்திய தேசத்தின் பெருமையாக இருக்குது. இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணோம். அதனால் அவாய்டு கம்யூனிட்டி, அக்செப்ட் யூனிட்டி, மஸ்ட் ஹியூமானிட்டி, மெயின்டைன் அவர் நேஷனல் இன்டெகிரிட்டி என்று சொல்லி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்து மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். நன்றி, வணக்கம்.